ஆண்டு 6 மாதம் 10 நாள் 27 திங்கட்கிழமை ஆகஸ்ட் 10 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டம் இந்த நாட்டுக்கானது. அது ஒரு NGO அல்ல. இது நாட்டிற்கான ஒரு புதிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் மக்கள் அனைவரும் பயனாளிகள் அல்ல, பங்காளிகள். ஆம், பொறுப்பாளர்கள். அரசை மக்களை வழிநடத்தும் அற்புத கட்டமைப்பு அது. அடித்தளம் உறுதியாக வடிவமைக்கப்பட்டு வளர்ந்து வருகிறது. இன்று இந்திய மக்கள் தொகையில், குறிப்பாக தமிழக மக்கள் தொகையில் 1% இக்கட்டமைப்பு முழுமை பெறவும் முழு பலனை அளிக்கவும் போதுமானது. அந்த 1% இணைந்தவர்கள் பாக்கியசாலிகள். ஏனெனில் தமது தகுதியால் உலகை வழிநடத்தும் இந்தியாவை உருவாக்கியவர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள் இவர்கள் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். கூகலூரில் சமூக விழிப்புற்ற குடிமக்களின் அடையாளம் கிராம வளர்ச்சிக்குழு வார கூடுதல். ஈரோடு மாவட்டம் கோபி ஒன்றியம் கூகலூர் பேரூராட்சியை வளர்ச்சி பெற்றதாக ஆக்க வேண்டும் என்ற இலக்குடன் கிராம மக்கள் நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழுவினை ஏற்படுத்தி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு சந்தித்து வருகின்றனர். ஆகஸ்ட் 9 நடைபெற்ற சந்திப்பில் அனைவரும் இணைந்து கூகலூர் கிராம வரைபடத்தை சுமார் 15 நிமிடத்தில் வரைந்தனர். அடுத்து கிராமத்தில் பசுமையை மேம்படுத்த 100 மரக்கன்றுகள் நடுவது, குப்பைக்கு குட்பை சொல்ல தொடக்கமாக 100 வீடுகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பிரித்து வைத்து பெறுவது, ஆன்மீக துறையின் செயல்பாடாக திருக்குறளுக்கு ஊக்கமளித்து திறமை திருவிழாவிற்கு திட்டமிடுவது, நமக்கு நாமே திட்டத்தினால் கட்டப்பட்ட பொது கழிப்பறையை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது ஆகியவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் சந்திப்பு. ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை நாமக்கல் மாவட்டம் களங்காணி கிராமத்தில் முன்னாள் இராணுவ வீரர்கள் சந்திப்பிற்கு நல்லூர் வட்டம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்வில் 16 முன்னாள் இராணுவ வீரர்களும், உள்ளூர் மக்கள், சாதனை மாணவர்கள், லட்சிய பெற்றோர் துறை மாநில பொறுப்பாளர் நந்தினி, கலாம் ஜோதி துறை மாநில பொறுப்பாளர் கௌதம், சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் சக்கரவர்த்தி, கவியரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமைப்புகள் கள பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் நிகழ்ச்சியினை வழிநடத்தினார். இராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டு இராணுவத்தில் பணியின் போது தங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத சவாலான அனுபவங்கள் மிகவும் சுவாரஸ்யம் மட்டுமல்ல, அதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தையும் பொறுப்பினையும் உணர்த்தியதாக இதில் கலந்து கொண்ட இளைஞர்கள மாநில பொறுப்பாளர் பாபாஸ்ரீ தெரிவித்தார். சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ எனக்கு கிடைச்சி இன்றைக்கி நான் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ நான் பார்க்குற இளைஞர்கள், என் கூட இணைஞ்சு செயல்பட்டுருக்க என் கூட இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்க இளைஞர்களை யார் போல தயார்படுத்தணும் அப்படின்ற பக்கம் உங்களை மாதிரி இராணுவ வீரர்களை போல அவங்கள தயார்படுத்தணும். அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டம் குறித்து பாலு அவர்கள் பேசும்போது, இராணுவத்தில் இராணுவ வீரர்கள் உண்மை தன்மையுடன் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு உயிரையே பணயம் வைத்து நாட்டினை பாதுகாத்து வருவதற்கு இணையாக நாட்டினுக்குள்ளும் அதே உணர்வுடன் குடிமக்கள் ஒன்றிணைந்து நாட்டின் மேம்பாட்டிற்காக செயல்பட நல்லூர் வட்டம் 100 துறைகளை ஏற்படுத்தி அதில் பயிற்சி அளித்து வருவதாக குறிப்பிட்டார். மகிழ்ச்சி உரை நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி. நிகழ்விற்கான ஏற்பாடுகளை நாமக்கல் மாவட்ட கலாம் ஜோதி மாவட்ட பொறுப்பாளர் கோவர்த்தினி சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்த இராணுவ வீரர்களுக்கான ஒருங்கிணைப்பினை நாமக்கல் மாவட்ட இராணுவத்துறை பொறுப்பாளரும் முன்னாள் இராணுவ வீரருமான சுப்பிரமணியன் அவர்கள் செய்திருந்தார். தமது பின்னூட்டத்தில் சாதனை மாணவி நவீனா 10ஆம் வகுப்பு தாமும் இராணுவத்தில் பணியாற்ற இந்த நிகழ்வு ஊக்கமளித்தது என்று கூறியதாக நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் சாதனை மாணவர்களுடன் அவர்களது திறன் மேம்பாடு, கல்வி குறித்து கலந்துரையாடலில் மாணவி பிரதீக்ஷா தமது திறனை வளர்த்து கொள்ள தினசரி பயிற்சியில் ஈடுபடுவது கல்வியை எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பது மட்டுமல்ல, தனித்திறன் பயிற்சி சுறுசுறுப்பை ஏற்படுத்தி நன்கு படிக்க உதவியாகத்தான் இருப்பதாக தெரிவித்தார்.
நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தியாகி லட்சுமண ஐயர் விடுதி மாணிக்க மாணவர்கள் விடுதியின் பராமரிப்புக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். ஆகஸ்ட் 9 ஞாயிறு அன்று நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் நகர் தமது ஈரோடு மாவட்ட சுற்றுப்பயணத்தில் கோபியிலுள்ள தியாகி லட்சுமண ஐயர் விடுதிக்குள் சென்று விடுதி மாணிக்க மாணவர்களுடன் கலந்துரையாடும்போது விடுதியின் பராமரிப்பில் மாணிக்க மாணவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பது பற்றி கேட்டுக்கொண்டதோடு விடுதியில் தங்கியுள்ள 120 மாணவர்களுக்கு மாணிக்க மாணவர் எஸ் ஹரிஷ் அவர்களும் 50 மாணவிகளுக்கு மாணிக்க மாணவி கஸ்தூரி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் காலை வழிபாடு, அதில் பாராட்டு மன்றத்திற்கு மாணவர் அஸ்வின் மற்றும் அரவிந்த் அவர்களும், மாணவிகளின் வழிபாட்டிற்கு மாணவி யாழினி, வளாக இருப்பிட தூய்மைக்கு மாணவர் யுகேஷ் பொறுப்பேற்றதாக கலாம் ஜோதி துறை மாநில பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். கோபி JCI ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் நிகழ்வில் நல்லூர் வட்டம் பாலு உரை. ஆகஸ்ட் 9 ஈரோடு மாவட்ட சுற்றுப்பயணத்தில் நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் JCI நிகழ்வில் கலந்து கொண்டு நல்லூர் வட்டம் பற்றி அறிமுகம் செய்து பேசினார். அப்போது நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதில் வெற்றிகரமாக முன்னேறி வருகிறது என்பதற்கு உதாரணமாக மாணிக்க மாணவர் திட்டம் மற்றும் கிராம சபை, ஏரியா சபை பற்றி விளக்கியது தங்களுக்கு மிகவும் புதிய தகவல் என்றும், நாங்களும் இந்த லட்சிய சமுதாய கட்டமைப்பிற்கு பங்களிக்க விரும்புவதாக 3 கல்லூரி பேராசிரியர்கள் தெரிவித்ததாக இந்த சுற்றுப்பயணத்தில் பயணித்து வரும் கலாம் ஜோதி மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஆகஸ்ட் 15 கிராம சபைக்காக எரசக்கநாயக்கனூரில் முன் தயாரிப்பு. தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூரில் ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை நடைபெற்ற 60வது வார கூடுதலில் வருகிற ஆகஸ்ட் 15 நடைபெறவிருக்கிற கிராம சபையில் அதிகமான மக்களை திரட்டி கலந்து கொள்ள செய்து அனைவரும் சேர்ந்து ஏகமனதாக தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவது பற்றி விளக்கப்பட்டது. கிராம சபைத்துறை மாநில பொறுப்பாளர் தங்கேசன், தேனி மாவட்ட பொறுப்பாளர் துரை ஆகியோர் கலந்து கொண்டதாக கிராம வளர்ச்சிக்குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி நாமக்கல் சேந்தமங்கலத்தில் இராணுவ வீரர்கள் சந்திப்பு முடிந்தவுடன் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் சேந்தமங்கலத்தில் உள்ள லட்சிய ஆசிரியை காந்திமதி அவர்கள் இல்லம் சென்று நலம் விசாரித்தனர் என்று நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.